துல்லியமான உளவு தகவல்களின் அடிப்படையில முக்கியமான தீவிரவாத அமைப்புகளான லஷ்கர் தேபா, ஜெய்ஷ் இ முகமது, ஹிஸ்புல் முஜாஹிதீன் இதனது கேந்திரங்கள் தான் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்புகள் எங்க இருக்கு, எப்படி செயல்படுது, இந்த தகவல்கள்லாம் இந்திய அமைப்புகளுக்கு போன வாரம் தெரிஞ்சிருக்காது, ரொம்ப நாளாவே தெரிஞ்சிருக்கும். அதை இந்த ஒரு சூழல் ஏற்பட்டிருக்க எல்லை தாண்டியதுனால, பாகிஸ்தான் எல்லை தாண்டியதுனால பாகிஸ்தானுடைய செல்ல பிள்ளைகள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அண்மை செய்தியாக நம்ம பார்க்கின்றோம். லஷ்கர் தேபா, ஜெய்ஷ் இ முகமது மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன். கர்னல், இந்த அமைப்புகள் பற்றி சொல்லுங்க. இவங்களுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கலாம், ஆனா நோக்கம் ஒண்ணுதான். இவர்களுடைய இதுதான் அப்படின்னா பாகிஸ்தான் தான், உருவாக்கியது பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐயோடைய ஆதரவோடு செயல்படுத்திய வெவ்வேறு அமைப்புகள் இல்லையா, இந்த அமைப்புகளுக்கு இடையான வேறுபாடுகளையும் நோக்கங்களையும் நம்ம எப்படி பார்க்கணும்? முக்கியமா நம்ம சொல்லணும்னா ஜெய்ஷ் இ முகமது நிறைய நமது இந்தியாவில் மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காங்க, பல முறை ஏற்படுத்தியிருக்காங்க. அதற்காக பதிலடி கொடுக்காத பல அரசாங்கம் இருந்தது, தலைவர்கள் இருந்தாங்க. அந்த நிலை நமக்கு சரியில்லாம இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜெய்ஷ் இ முகமது நம்ம சொல்றோம் அப்படின்னா IC 814 1999 ஹைஜாக் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் 2000 ஜம்மு அண்ட் காஷ்மீர் அசம்பிளி மீது அட்டாக் செய்யப்பட்டது. 2001 பார்லிமெண்ட் மீது அட்டாக் செய்யப்பட்டது. 2016 பத்தான்கோட்ல அட்டாக் செய்யப்பட்டது. 2019 புல்வாமா அட்டாக் செய்யப்பட்டது. இது மாதிரி சீரீஸ் ஆஃப் அட்டாக் ஃப்ரம் 1999 இருந்து 2019 வரைக்கும் பல அட்டாக் செஞ்சாலும் அவர்கள் மீது முழுமையான ஒரு தாக்குதல் நம்ம மேற்கொள்ளவில்லை. அதற்கான முழுமையான தாக்குதல், அதாவது நம்ம சொல்லுவோம், அதாவது பல தாக்குதல் மும்பை குண்டுவெடிப்பு, ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய அசம்பிளி, பார்லிமெண்ட் ஹைஜாக்கு, அது மாதிரி பல புல்வாமா தாக்குதல், இது எல்லாத்துக்கும் பதிலடியாக பழி வாங்கும் நிலையாக, அதற்கான சரியான பதிலடியாக இந்த தாக்குதல், இந்த பால்பூர்ல நடந்த அந்த தாக்குதல் நடந்திருக்கு. இது மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்னு சொல்லலாம். அவருடைய நேரத்தையும் நம்ம கோயின்சிடன்ஸையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இது நேற்று இரவு நடக்குது, அதாவது இந்த அதிகாலை 1:44 நடக்குது அப்படிங்கும்போது இன்றுதான் நாடு தழுவிய அளவுல ஒரு செக்யூரிட்டி ட்ரூப்ஸுக்கு இந்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இது ஒரு நியர் கோயின்சிடன்ஸா இருக்க முடியுமா, இல்ல இதெல்லாம் கணிச்சு ரெஸ்பான்ஸ கணிச்சோ இல்ல வேற சில காரணங்களாலேயோ இந்த தேதிகள் இப்படி அமைக்கப்பட்டது? பிகாஸ் டைம் இஸ் நீங்க சொல்றது செக்யூரிட்டி ட்ரூப்ஸ். சரி, உங்களுடைய மறுபடியும் ஒரு வாட்டி சொல்ல முடியும்? உங்களுடைய வாய்ஸ் மன்னிக்கணும். இந்த தாக்குதல் ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னா அதை ஒட்டியே இந்த செக்யூரிட்டி ட்ரில்ஸ், நாடு தழுவிய செக்யூரிட்டி ட்ரில்ஸும் திட்டமிடப்பட்டிருக்கு. இது ஒரு நியர் கோயின்சிடன்ஸா இல்ல இது காரணம் புரிந்ததா? இல்ல நான் இதை ஒரு டிசெப்ஷனா தான் நான் பாக்குறேன். அதாவது திசை திருப்பும், அதாவது நானே உங்களோட உரையாடும் பொழுது நான் சொல்லியிருக்கேன், 7 இரவு 12 மணி வரை நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. 7ஆம் தேதி இரவு 12 மணிக்கு மேல் இந்த தாக்குதல் நடக்கும். கரெக்டா ஒரு நாள் முன்னாடி நடக்கு. அந்த மாதிரி அந்த 24 hours முன்னாடி நடந்த இந்த தாக்குதலுக்கு அந்த டிசெப்ஷன் அடுத்த நாள் அவங்க ஒரு ரிஹர்சல் இந்தியா முழுக்க பண்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி தாக்குவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு டிசெப்ஷன் மெஷர்ஸை கொடுத்துட்டு, அதே சமயம் நம்ம செய்யக்கூடிய மெஷர்ஸையும் அடுத்த நாள் செய்ய வச்சு ஒரு செய்திருக்கக்கூடிய ஒரு டிசெப்ஷன் மெஷரா தான் நான் இதை பாக்குறேன். 7ஆம் தேதி பண்றாங்க, அதுக்கு முன்னாடி தாக்குதல் இருக்காது அப்படின்னு பாகிஸ்தானுக்கு ஒரு சமன்மையை கொடுத்துருக்க. அவங்களோட அலர்ட் லெவல்ல இதை குறைத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? நிச்சயமாக. இது அதாவது எப்படின்னு இது ஒரு டிசெப்ஷன் பண்ணி அவங்கள நீர்த்து போக செய்து அவங்களுக்கு இந்த எதிர்பார்ப்பு நிச்சயமா இருந்திருக்காது. இன்று அதிகாலையில அவங்க தாக்கப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு அவர்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்காது. நிச்சயமா 8ஆம் தேதிக்கு மேல எப்பனாலும் தாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்திருக்கும். தவிர 7ஆம் தேதி காலையில் அதிகாலையில் நாம் தாக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு டிசெப்ஷன், அந்த ஒரு கன்ஃபார்ம்டு ஒரு இன்புட் ஆர் கன்ஃபார்ம்டு ஒரு அனலிட்டிக்கல் வியூ அவங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. ரொம்ப அழகா டிசெப்ஷன் பண்ணியிருக்காங்க இது. இந்த ஒரு பக்கம் நாட்டை தயாரிச்சுட்டு இருக்கும் போது அதே வேலையில 7ஆம் தேதி பெரிய செக்யூரிட்டி நடத்துறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்காது. நம்ம கொஞ்சம் அலர்ட் லெவல பாகிஸ்தானுக்கு குறைக்க போறோம் அப்படின்னு நீங்க கருதுறீங்க. இது ஒரு சாமானியனுக்கு எழுந்திருக்கக்கூடிய ஒரு பிரதான கேள்வி. இது ஒரு முழு போராக விரிவடையும், அதற்கான வாய்ப்பு
எஸ்கலேஷன் லேடர் முழு போராக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறீங்க. இது வந்து எஸ்கலேஷன் லேடர் அவங்க எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கின்றது. ரெண்டாவது வந்து அவங்களால செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல செய்ய முடியுமாங்கிற கேள்விக்கு போறோம், அப்புறம் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் லேட்டரை பத்தி நம்ம வந்து பேசலாம். செய்ய முடியுமா அப்படின்னா அவருடைய ராணுவத்தினுடைய நிலையை நம்ம வந்து பார்க்கணும். அவர் எந்த மாதிரி அவருடைய திருப்பி அடிக்கக்கூடிய டிட்டரன்ஸ் அவர்களிடம் இருக்கிறது, டெக்னாலஜி அவர்களிடம் இருக்கின்றது, அவருடைய ராணுவம் எந்த அளவுக்கு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கின்றது அப்படிங்கறத வந்து பார்க்கணும். அவருடைய ராணுவத்தினுடைய டிட்டரன்ஸ் வந்து ரொம்ப லோ, ரொம்ப 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 கம்மி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேர் வந்து ஆல்ரெடி டெசர்டரா ஓடி போயிட்டாங்க ராணுவத்தை விட்டு. அது மாதிரி ராணுவ உயர் அதிகாரிகள் ரெசிக்னேஷன் வந்து கொடுக்க போயிட்டாங்க. இன்னொரு ஒரு மாசம் வந்து இழுத்திருந்தோன்னே அவங்க பாதி பேர் வந்து டெசர்டேஷன் ஆயிட்டு இருப்பாங்க ராணுவத்தினர். அவங்க பயத்தினால அவங்க வந்து ஓடி போயிருந்திருப்பாங்க. ஸோ அவருடைய ராணுவத்தினுடைய டிட்டர்மினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப லோ அப்படிங்கிறது பார்க்கலாம். ரெண்டாவது அவரிடம் தளவாடங்களை இயக்கக்கூடிய அந்த வெடிப்பொருட்களும் அவரிடம் ரொம்ப ரொம்ப குறைவு. அது வந்து நம்ம சில நாட்கள் தான் நீடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு சர்வதேச ஊடகங்கள் வந்து செய்தியெல்லாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.